Hello everyone, I am Kishore, mechanical final year. Automation in manufacturing சப்ஜெக்டில் partial automation and fully automated flow line அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நீ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஃப்ளோ லைன்னா ஸ்பெசிஃபிக்கான ஆர்டரில் வந்து மிஷின்ஸ் ஒர்க் ஸ்டேஷன்ஸை வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஃப்ளோ லைன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மிஷினிங்கு, ட்ரில்லிங், கட்டிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸில் வந்து அடுத்தடுத்த ஆப்ரேஷன் வந்து அப்படியே ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஃப்ளோ லைன்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பார்ஷியல் ஆட்டோமேஷன் அப்புறம் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன். ஃபஸ்ட் நம்ம பார்ஷியல் ஆட்டோமேஷனை பற்றி பார்ப்போம். பார்ஷியல் ஆட்டோமேஷன்னா ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னா அதில் வந்து செலக்டிவான ஆப்ரேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவும் அப்புறம் பேலன்ஸ் உள்ள ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு மேனுவலாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்ஷியல் ஆட்டோமேஷன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் அசெம்பிளி லைனில் வந்து வெல்டிங் ஆப்ரேஷன் வந்து ரோபோட்ஸ் மூலியமாகவும் அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் அப்புறம் காம்பவுண்ட் ஃபிட்டிங்லாம் ஒர்க்கரை யூஸ் பண்ணி மேனுவலாகவும் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில ஆப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் சில ஆப்ரேஷன்ஸ் வந்து மேனுவலாகவும் பண்ணுறது தான் பார்ஷியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இதோட டைப்பிக்கல் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன், அப்புறம் மேனுவல் ஆப்ரேஷன், மறுபடியும் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன், கடைசியாக இன்ஸ்பெக்ஷன், அடுத்து ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அடுத்து இதோட அப்ளிகேஷன். இது வந்து மேஜராக எங்கே அப்ளை பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், மிஷின் காம்பனண்ட் ப்ராடக்ட்டு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணோம். எப்போ இது வந்து சூட்டபுளாக இருக்கும், எப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் வால்யூம் வந்து மீடியம் டு ஹையாக இருக்கும்போது இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்னா எப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் எடுத்தோன்னா அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை ஃபுல்லாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்னு சொல்கிறோம். இது வந்து பார்ஷியல் ஆட்டோமேஷன் மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா மினிமம் ஹியூமன் இன்டர்வென்ஷன், அப்புறம் ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர், ஆட்டோமேட்டிக் மிஷினிங், ஆட்டோமேட்டிக் அசம்பிளி, ஆட்டோமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன் கேன் பி இன்க்ளூடு, அப்புறம் ஹை ப்ரொடக்ஷன் ரேட்டாக இருக்கும். இஸ் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் வால்யூம் ப்ரொடக்ஷன். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன். இதுக்கு வந்து டைப்பிக்கல் ஃப்ளோ பார்த்தோன்னா ரா மெட்டீரியல், ஆட்டோமேட்டிக் லோடிங், மிஷினிங், ட்ரான்ஸ்ஃபர், அசம்பிளி, இன்ஸ்பெக்ஷன், பேக்கேஜிங், ஃபினிஷிங் ப்ராடக்ட். இது எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஆல் மேஜர் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கண்ட்ரோல் யூஸிங். இதை கண்ட்ரோல் பண்ண என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா பிஎல்சிஸ், சென்சார்ஸு, ரோபோட்ஸ், அப்புறம் சிஎன்சி மிஷின்ஸு, ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டமு, இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா மேஜர் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், ஹை வால்யூம் கன்சியூமர் ப்ராடக்ட், பாட்லிங் அண்ட் பேக்கேஜிங், லார்ஜ் ஸ்கேல் மிஷினிங் இண்டஸ்ட்ரீஸ். இது எப்போ சூட்டபுளாக இருக்கும், எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் வால்யூம் இஸ் வெரி ஹையாக இருக்கும்போது இது வந்து சூட்டபுளாக இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பார்ஷியல் ஆட்டோமேஷன் வந்து ஆட்டோமொபைல் அசம்பிளி லைனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா வெல்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவும், அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் வந்து காம்பனண்ட் ஃபிட்டிங்கை வந்து மேனுவலாகவும் ஒர்க்கர்ஸ் மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபுல்லி ஆட்டோமேட்டடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இன்ஜின் ப்ரொடக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து லோடிங்கு, மிஷினிங்கு, ட்ரான்ஸ்ஃபரு, மெஷர்மெண்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் அப்படி எல்லா ஆப்ரேஷனுமே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. ஆட்டோமேட்டிக்காக அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்குறோம். இதில் வந்து அட்வான்டேஜ் பார்க்கும்போது கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி வந்து மாறாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் ரெடியூஸ் லேபர் ரெக்குயர்மெண்ட். இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதால லேபர்ஸ் ரெக்குயர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஹை அக்யூரஸியாக இருக்கும். அப்புறம் வந்து 24/7 ப்ரொடக்ஷன் இருக்கும். லிமிட்டேஷன் பார்த்தோன்னா ஹை இனிஷியல் காஸ்ட்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் மெயின்டெனன்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கிறதால இது வந்து மெயின்டைன் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லெஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்புறம் ஆட்டோமேஷன் ஃபெயிலியர் கேன் ஸ்டாப் த என்டையர் லைன். ஒரு ஆப்ரேஷன் வந்து ஏதாவது மிஸ்டேக்கோ எதுவும் ஃபெயிலியர் ஆனாலும் என்டையர் லைனும் வந்து ஸ்டாப் ஆயிரும். பார்ஷியல் ஆட்டோமேஷனுக்கு அட்வான்டேஜ் லிமிட்டேஷன்ஸ். அட்வான்டேஜ் பார்த்தோன்னா லோவர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஈஸி டு மாடிஃபையாக இருக்கும். ஹியூமன் ஜட்மெண்ட் கேன் பி யூஸ்டு. ஹியூமன் ஜட்மெண்ட் இதில் இருக்கும்.
லிமிட்டேஷன் பார்த்தோன்னா, ஹையர் லேபர் ரெக்யர்மெண்ட் அதிகமாக லேபர் ரெக்யர்மெண்ட் இருக்கும். ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இஸ் லோவர். ஹியூமன் எரர்ஸ் ஆர் பாசிபிளாக இருக்கும். அப்புறம் குவாலிட்டி மேபி வேரி ஆகும். குவாலிட்டி வந்து வேரி ஆக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.